ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சீரிஸ்ல செகண்ட் கிளாஸ் பார்க்க போறோம். ஸோ நேத்தோட கிளாஸோட கண்டினியூஷன் தான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ் பாருங்க, ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் ருபீஸ் 14,739 பேயபிள் இன் 3 years அட் த ரேட் ஆஃப் 6.25% இயர்லி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே காம்பவுண்டட் ஆனுவலி ஆர் இயர்லி பேசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆஃப் இயர்லி குவார்டர்லி நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணல. வரக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நம்ம அதை பார்க்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த பிரசன்ட் வேல்யூ ஆஃப் 14,739 பேயபிள் இன் 3 years அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்ப எவ்வளவு கடன் வாங்கியிருந்தா 3 வருஷம் கழிச்சு 14,739 ரூபாய் ரிட்டர்ன் பே பண்ணிருப்பேன். அப்போ இந்த 14,739 என்ன அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு திரும்ப கட்டக்கூடிய அந்த அமௌண்ட்டை தான் 14,739 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல பிரசன்ட் வேல்யூவை கேட்டிருக்காங்க. அப்ப பிரசன்ட் வேல்யூங்கிறது என்ன அப்படின்னா பிரின்சிபல். ஓகேவா? ஸோ பிரின்சிபல் என்னங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க, அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்போ கொடுக்கப்பட்ட அமௌண்டோடு தான் என்னது 14,739 கேட்டிருக்கிறது என்னன்னா பிரின்சிபல். இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.25% பெர் ஆனம் கொடுத்திருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து நமக்கு 3 years கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துலயுமே பிரின்சிபல் கொடுத்திருப்பாங்க, அமௌண்ட்டை கேட்டிருப்பாங்க அல்லது இன்ட்ரெஸ்ட்டை கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்கறாங்க. ஸோ வந்து இந்த கொஸ்டினை வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னா நம்ம ரேஷியோ மெத்தட்ல அப்ரோச் பண்ணலாம். ஸோ ரேஷியோ மெத்தட்ல அப்ரோச் பண்ணும்போது பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதுவோமா? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எழுதும் போது எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிராக்ஷனா மாத்தணும், ஓகேங்களா? ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபிராக்ஷனா மாத்தும் போது 6.25%னா நமக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும்னா 1/16. 1/16. ஓகே, ஸோ அப்போ பிரின்சிபல் டு அமௌண்ட் போடும்போது பிரின்சிபலுக்கு 16 எடுத்துப்போம், அமௌண்ட்டுக்கு 16, அந்த மேல உள்ள பிளஸ் 1 70. இங்க 3 years அப்படிங்கிறதுனால அப்படி என்ன பண்ணிக்கலாம், கியூ பண்ணிக்கலாம். ஸோ 3 yearsக்கு நீங்க கியூ பண்ணும்போது நீங்க 16 கியூப் அண்ட் 17 கியூப் படிச்சு வச்சிருந்திருக்கணும், ஓகேங்களா? ஸோ 16 கியூபோட வேல்யூ என்ன? 4096. 16 கியூபோட வேல்யூ வந்து நமக்கு 4096. அதே மாதிரி 17 கியூபோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 4913. 4913. ஓகேவா? ஸோ அப்போ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்கான ரேஷியோ எப்படி இருக்குன்னா 4096:4913 அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு அமௌண்ட் தான் தெரியும், 14739 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா 4913 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவு அப்படின்னா 14739. ஓகே, அப்ப எனக்கு பிரின்சிபல் வேணும்னா 4096 யூனிட்ஸோட வேல்யூ என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்க இருந்து இங்க நான் வந்து கேன்சல் பண்ணி 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்க போறோம். ஸோ டைரக்டா நான் வந்து 4913ல கேன்சல் பண்ண போறேன். இது கண்டிப்பா கேன்சல் ஆகும், கேன்சல் ஆகாமலாம் இருக்காது. ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ல எதுவுமே பாயிண்ட் எல்லாம் இல்லை, எல்லாமே ஹோல் நம்பரா இருக்கிறதுனால தைரியமா நான் அடிக்கலாம். இப்போ 1 டைம்ஸ் போட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல 4900 சம்திங் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5000க்கு க்ளோஸா இருக்கு. அப்போ 5000க்கு க்ளோஸா இருக்கு. இங்க பாருங்க, இங்க கிட்டத்தட்ட எப்படி இருக்கு, 15,000க்கு க்ளோஸா இருக்கு. அப்ப 3 டைம்ஸ். இங்க லாஸ்ட் டிஜிட் 3ல இருக்கா, இங்க லாஸ்ட் டிஜிட் 9ல முடியுது. அப்ப கண்டிப்பா இது எத்தனை டைம்ஸ் தான் இருக்கணும்? 3 டைம்ஸ் தான் இருக்கணும். வேணா மல்டிப்ளை பண்ணி பாருங்களேன். 3 3s are 9, 1 3s are 3, 9 3s are 27க்கு 7, பேலன்ஸ் 2, 4 3s are 12, அப்போ 14. ஓகேவா? ஸோ 14739 வந்து அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 3 rupees அப்படி இருக்குன்னா 4096 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 4096 into 3. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 6 3s are 18, பேலன்ஸ் 1, 9 3s are 27, அப்போ 28 ஆயிடும். 4 3s are 12. ஸோ 12288. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 12288. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ரேஷியோ மெத்தட்ல அதை சால்வ் பண்ணிருக்கோம். சரியா? ஸோ நமக்கு பிரின்சிபல் கொடுத்து அமௌண்ட் கேட்டாலும் சரி, அமௌண்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்டாலும் சரி, ரேஷியோ மெத்தட் யூஸ் பண்ணியே நம்ம பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, a certain sum invested on compound interest compounded annually grows to rupees 5,040 in 3 years if the rate of interest is 20% for the first year, 40% for the second year and 50% for the third year, then what is the sum? அப்ப இந்த இடத்துல நான் என்னதான் கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துட்டாங்க? grows to 5,040. அப்ப ஏதோ ஒரு சர்டைன் பிரின்சிபல் வந்து 5040 வளர்ந்துருக்கு. அப்ப இந்த இடத்துல அமௌண்ட் தான் என்னன்னு வச்சுக்கணும், 5040 வச்சுக்கணும். ஓகேங்களா? ஏதோ ஒரு நான் வாங்கிய கடன் இல்லை கொடுத்த கடன் வந்து 5040 அப்படிங்கிற அமௌண்ட்டா க்ரோ ஆயிருக்கு. எத்தனை வருஷத்துலன்னா 3 yearsல. ஆனா அந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, இயர் பை இயர் மாறுது. ஃபர்ஸ்ட் இயருக்கு 20, செகண்ட் இயருக்கு 40, தேர்ட் இயருக்கு 50. அப்ப நீங்க இந்த இடத்துல ரேஷியோ மெத்தட் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் இயர் எப்படி இருக்கு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் வந்து எனக்கு 20% இருக்கு. அப்ப 20%னா ஃபிராக்ஷன் வேல்யூ 1/5.
அடுத்த செகண்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்கு. அப்போ 40%னா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சரி ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 20க்கு 1/5 போட்டாலும் 40னா அப்படியே டபுள். இப்போ என்ன போட்டுக்கலாம் 2/5 போட்டுக்கலாம். அடுத்த தேர்ட் இயர்ல வந்து 50% 50%க்கான ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 1/2ன்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இயருக்கு ரேஷியோ எழுதும்போது பிரின்சிபல் டு அமௌண்ட் வந்து எப்படி இருக்கும் 5 பிளஸ் 5 பிளஸ் 1 6. அடுத்த பாருங்க செகண்ட் இயருக்கு வந்து எப்படி இருக்கும்னா 5:7 இருக்கும். எப்படி இந்த 5ங்கிறது பிரின்சிபல் 5 பிளஸ் 2 அந்த 7 தான் என்னது அமௌண்ட். அடுத்த தேர்ட் இயருக்கு பாருங்க 2:3. தேர்ட் இயருக்கு வந்து 2:3. இப்படி எழுதின அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் லெஃப்ட் ரைட்டு கேன்சல் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணலாம். பாருங்க இந்த 5 இந்த பக்கம் போகாது 5 இந்த பக்கம் போகாது. இந்த 2ஆல கேன்சல் பண்ணோம்னா இங்க எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல 5 5s are 25. இங்க நமக்கு என்ன வரும்னா 3 3s are 9 9 7s are 63. அப்ப 63ங்கிறது அமௌண்ட் 25ங்கிறது பிரின்சிபல். நமக்கு அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 63 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளவு 5040. அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் 25 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை அப்படியே கேன்சல் பண்ணும்போது பாருங்க ஃபர்ஸ்ட் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணுவோமா அப்போ 21 டைம்ஸ். இங்க 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1 டைம். பேலன்ஸ் 2 ஆர் 6 3s are 18. பேலன்ஸ் 2 8 3s are 24 0. அடுத்த 7 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம் 3 7s are 21. இப்போ இந்த இடத்துல 2 7s are 14. 4 7s are 28 0. அடுத்த மறுபடியும் 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 80. அப்போ 25 into 80. 25 into 18 பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு வரும் 2000 வரும். ஓகேவா 25 into 80னா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்போ ஆப்ஷன் டி 2000. ஓகே ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டோம். நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து பிரின்சிபல் கேட்குறாங்க. இயர் பை இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் தனித்தனியாக எழுதி ஃபைனலாக மெர்ஜ் பண்ணி கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே த நெக்ஸ்ட் இதில் பாருங்க ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் on a sum of rupees 7,500 for 4 years if the rate of interest is 20% per annum for the first 2 years and 10% per annum for the next 2 years. The interest is compounded annually. இப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுமா பட் ஆனால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 4 வருஷத்துக்கு மொதல் 2 வருஷத்துக்கு 20%, அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல நான் என்ன பண்ணும் ரேஷியோ மெத்தட் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட் 4 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கும் செகண்ட் இயருக்கும் 20%. அப்போ 20%னா ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயருக்கு வந்து 10%. அப்போ ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன வரும் 1/10. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு 5:6. செகண்ட் இயருக்கும் 5:6. தேர்ட் இயருக்கு வந்து 10:11 அண்ட் ஃபோர்த் இயருக்கும் 10:11. இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க இங்க வந்து 2 டேபிள்னா 5 2s are 10, 3 2s are 6. அதே மாதிரி இங்க 5 2s are 10, 3 2s are 6. இப்போ ஃபைனலாக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 5 5s are 25, 5 5s are 25, 25 into 25னா எனக்கு எவ்வளவு வரும் 625 தான் பிரின்சிபல். 625ங்கிறது பிரின்சிபல் யூனிட்ஸ். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது 121 11 into 11 வந்து 121, 3 into 3 வந்து 9. 121 into 9 போட்டீங்கன்னா 1089 கிடைக்கும். 1089. நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. இப்போ இந்த இடத்துல பிரின்சிபல் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு 625 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு 7500. 625 யூனிட்ஸோட வேல்யூ தான் 7500னா இந்த இடத்துல எனக்கு அமௌண்ட் தேவைன்னா 1089 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோம். பட் ஆனால் அமௌண்ட் தேவையில்ல நமக்கு என்னதான் தேவை ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் தேவை. அப்போ இன்ட்ரெஸ்ட்னா இங்க இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்போ பாருங்க 5 இங்க ஒரு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4 இப்போ 62 108னா 46. ஓகேவா ஸோ 464 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இதுல இருந்து இங்க டிஃபரன்ஸ் எல்லவோ அதான் எனக்கு நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 464 அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ 464 யூனிட்ஸ் எவ்வளவுங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணா போதும். சரி ஓகே இப்போ நான் இந்த இடத்துல கேன்சல் பண்றேன் பாருங்க 25 டேபிள்ல கேன்சல் பண்றேன். அப்போ இங்க 25 டைம்ஸ் வரும். இந்த இடத்துல 325 are 75 300. எகைன் 25 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 30க்குள்ள ஒரு 25 இருக்குமா 30க்குள்ள ஒரு 25 இருக்கும் பேலன்ஸ் 5 அப்போ 12 டைம்ஸ். அப்போ ஃபைனலா ஆன்சர் போடும்போது 1 யூனிட்டோட வேல்யூ தான் 12 rupees அப்படின்னா 464 யூனிட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 464 into 12. ஓகேவா ஸோ அப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போடணும் 464 into 12 அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை வந்து பிரிச்சுக்கோங்க.
10 into 2ன்னு பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 464 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 4640. அடுத்து இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா 2ஆலனா 4 2s are 8. அடுத்து 6 2s are 12க்கு 2 பேலன்ஸ் 1. அடுத்து 4 2s are 8 அப்போ 9. ஆட் பண்ணும்போது 8 6 5 5. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 5568. 5568. ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். நீங்க வந்து இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பண்ணி பண்ணிட்டீங்க. இதுல வந்து கால்குலேஷன் தான் கொஞ்சம் இருக்குமே தவிர அதுவும் நீங்க ஈஸியா பண்ணலாம், வேகமா பண்ணலாம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணலாம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கஷ்டமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுல பாருங்க, sum of rupees 200 is invested at 10% per annum compound interest compounded annually for 1.5 years. How much interest will be received after 1.5 years? ஓகே, இப்போ இதில் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்ததுல உள்ள இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸுக்கும் இப்ப பார்க்குற கொஸ்டினுக்கும் உள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃபரன்ஸ் என்னங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் பார்த்ததுல வந்து நமக்கு அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்கு இல்லையா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஒரு ஹோல் நம்பரா இருக்கும். ஹோல் நம்பர்னா என்ன? 3 இயர் 4 இயர் 2 இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான இயரா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இப்ப இந்த கொஸ்டின்ல வந்து அந்த நம்பர் ஆஃப் இயர் வந்து எப்படி இருக்குன்னா ஃபிராக்ஷன்ல இருக்கு. இப்ப இந்த கொஸ்டின் நம்பர் ஆஃப் இயர் வந்து ஃபிராக்ஷன்ல இருக்கு. ஃபிராக்ஷன்ல எப்படி 1.5 வருஷம், 1.25 வருஷம், 2.25 வருஷம், 3.25 வருஷம், 3.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிராக்ஷன்ல கொடுப்பாங்க. அப்ப இந்த மாதிரி நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஃபிராக்ஷன்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்? அதுதான் இந்த கொஸ்டின்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதை எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். எப்படின்னு பாருங்க. நமக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் தெரியுது பாருங்க. பிரின்சிபல் தெரியுது. எவ்வளோ? பிரின்சிபல் வந்து 200. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனமா. பட் ஆனால் நம்பர் ஆஃப் இயர் என்ன சொல்லியிருக்காங்க? 1.5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அல்லது 1.5 வருஷம், 1.5 இயர்ஸ் எப்படினாலும் வச்சுக்கலாம். 1/2 இயர்ஸ் வச்சாலும் சரிதான், அல்லது 1.5 இயர்ஸ் வச்சாலும் சரிதான், அல்லது சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா 1 இயர் 6 months கொடுப்பாங்க. இப்படி எடுத்தாலும் சரிதான். இது மூணுல எல்லாமே சேம் தான். 1.5 இயர்ஸ் ஆர் 1.5 இயர்ஸ் ஆர் 1 இயர் 6 months. இது எப்படி கொடுத்தாலும் இதுக்கு ஒரே அர்த்தம் தான். சரியா? இப்ப இந்த இடத்துல நான் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கும் நான் ரேஷியோ மெத்தட் தான் அப்ளை பண்ண போறேன். சரிங்களா? ரேஷியோ மெத்தட் தான் இந்த இடத்துலயும் நான் அப்ளை பண்ண போறேன். பட் ஆனா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ வழக்கமா நமக்கு 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்கு? 10% இருக்கு. அப்ப 10%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. இப்போ 2 வருஷம் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பேன்? ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு 10:11, செகண்ட் இயருக்கு ஒரு 10:11. இப்படித்தான் நான் போட்டு போயிருக்கணும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல 1.5 வருஷத்துக்கு தான் நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்ப அந்த 1.5 வருஷம் அப்படிங்கிறதுனால இந்த ரெண்டாவது எழுதுன இல்லையா, இது மட்டும் மாறும். எப்படி மாறும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எழுதுன இந்த 10:11ங்கிறது 1 இயருக்கு. ஓகேவா? 1 இயருக்கு 10:11. இப்ப அடுத்த ஒரு அரை வருஷத்துக்கு மட்டும் எழுதணும். இப்ப இந்த அரை வருஷத்துக்கு நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல பாருங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 10% பெர் ஆனம் தானே சொல்லியிருக்காங்க. 10% பெர் ஆனம்க்கு மீனிங் என்ன? ஒரு வருஷத்துக்கு 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 10%. ஓகேவா? அப்போ 1 இயர்னா தான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10%. அதுவே எனக்கு பாதி அரை வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடும்னா இதுல பாதி ஆயிடும். எவ்வளவுதான் இருக்கும்? 5% தான். ஓகேவா? ஒரு முழு வருஷத்துக்கு தான், 1 இயருக்கு தான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 10%ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நான் அரை வருஷங்கிறப்போ அதுல பாதியே கால்குலேட் பண்ணணும். அப்போ கால் வருஷம்னா இதுல கால் பங்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒரு முழு வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுல பாதி தான் ஹாஃப் இயருக்கு இருக்க போகுது. அப்போ அரை வருஷத்துக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் 1.5 வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ வருஷத்துக்கு 10% தான். அப்போ 10%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ 1/10னா 10:11 போட்டுருவேன். இப்போ அடுத்த அரை வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன். அப்போ அரை வருஷம்னா 10ல பாதி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு தான் வரும்? 5% தான் வரும். இப்போ 5%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/20. அப்போ அடுத்த அரை வருஷத்துக்கு நான் ரேஷியோ எழுதும் போது எப்படி வரும்? 20:21 வரும். இவ்வளவுதான். கிளியரா புரியுதா என்ன பண்றோம்னு சொல்லிட்டு? இதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இந்த மாதிரி 1.5 வருஷம் 2.5 வருஷம்லாம் கேட்கும்போது அந்த முழுசா இருக்கக்கூடியதுக்கு வழக்கம் போல எழுதுற மாதிரி எழுதிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டுக்கு மட்டும் நீங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா அதுக்கு ஏத்தாப்புல கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதா? இங்க வருஷத்துக்கு 10%ங்கிறதுனால அரை வருஷத்துக்குன்னா அதுல பாதி 5%. அப்ப 5%ங்கிறப்போ நமக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ 1/20 வருது. ரேஷியோ எடுத்து எழுதும் போது 20:21. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்க மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 200 கிடைக்குது. இங்க மல்டிப்ளை பண்ணா 21 into 11னா நமக்கு 1.
231 வரும். ஓகே, ஸோ 231. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல் எவ்வளோ இருக்கு? 200. இங்க நமக்கு எவ்வளோ இருக்கு? 200. அப்போ 200 யூனிட்ஸ் தான் 200. அப்ப என்னோட அமௌண்ட் எவ்வளோ? 231. இப்போ டைரக்டாவே இருக்குது. அப்போ இதை வச்சு நான் போட்டலாம். அப்போ என்னோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, பிரின்சிபல் 200னா அமௌண்ட் 231. அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 31 rupees. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 31. ஆப்ஷன் ஏ 31. புரியுதா? 200 யூனிட்ஸோட வேல்யூ தான் 200னா டிஃபரன்ஸ் எவ்வளோ? அதான் இன்ட்ரெஸ்ட். 31 யூனிட்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 31 இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைரக்டா கிடைச்சிருச்சு. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 31 rupees இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். கிளியரா? இது முக்கியமா பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம ஃபிராக்ஷனல் பார்ட் இயர்ல இருக்கக்கூடிய ஃபிராக்ஷனல் பார்ட் அப்ரோச் பண்றோம்னு சொல்லிட்டு. அடுத்த போலாம். இல்ல பாருங்க, அதே மாதிரி தான். A sum of rupees 2000 is invested 10% per annum compound interest for 2.5 years. How much interest will be received after 2.5? அப்போ போன கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரியே பண்ணலாம். பட் ஆனால் இங்க என்ன 2.5 வருஷம். இப்போ என்ன பண்ணும்? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ போட போறேன். பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10% per annum. அப்போ 10% per annum ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/10. மொத்தம் 2.5 வருஷத்துக்கு பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன இருக்கும்? 10:11. செகண்ட் இயருக்கு என்ன இருக்கும்? அதே 10:11. பட் ஆனால் அடுத்த 6 வருஷத்துக்கு அடுத்த ஆஃப் இயருக்கு பாருங்க, ஒரு ஃபுல் இயருக்கு, ஒரு கம்ப்ளீட்டா 1 இயருக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்போ லாஸ்ட் கொஸ்டின் பார்த்த மாதிரி ஆஃப் இயருக்கு அப்போ எவ்வளோ இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? இதுல பாதி 5% தான் இருக்கும். ஸோ 5%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னது? 1/20. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 20:21. 20:21. மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும்? 20. இந்த இடத்துல எவ்வளோ வருது? 2000 வருது. அப்போ இந்த பார்ட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 11 into 11னா 121. அது கூட ஒரு 21 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 2541 கிடைக்கும். சரியா? அப்ப எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. பிரின்சிபல் 2000 rupees. இங்க எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? அதே 2000 தான் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 2000 யூனிட்ஸோட வேல்யூ தான் 2000 rupeesனா டிஃபரன்ஸ் எவ்வளோ? 541 யூனிட்ஸோட வேல்யூ எவ்வளவுதான் இருக்கும்? 541 தான் இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோனா 541. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ₹541. கிளியரா? போன கொஸ்டினே மாதிரி தான். போன கொஸ்டின்ல 1.5 வருஷம் பார்த்தோம். இங்க 2.5 வருஷம் பார்த்துருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, the compound interest compounded annually on a sum of money invested for 2 years is rupees 10,125. If the rate of interest is 25% per annum, then what is the amount after 2 years? என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the compound interest on a sum of money invested for 2 years is rupees 10,125. அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுனா 10,125. ஓகே, அதே மாதிரி எத்தனை வருஷத்துக்கு? 2 இயர்ஸ்க்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவா? 25% பெர் ஆனமா. இப்போ என்ன வேணுமா? வாட் இஸ் த அமௌண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ்? அப்போ நான் வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த கொஸ்டின்ல அமௌண்ட்டும் கேட்கலாம், பிரின்சிபலும் கேட்கலாம். ஓகேவா? இல்ல அமௌண்ட்டும் கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது அமௌண்ட் தான். பட் ஆனால் என்னவும் கேட்க வாய்ப்பு இருக்கு, பிரின்சிபல் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அமௌண்ட்டையும் பிரின்சிபலையும் கேட்கறாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ சேம் தான். ரேஷியோ மெத்தடே அப்ளை பண்ணலாம் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும். முதல் என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். அப்போ 25%னா 1/4. ஸோ அப்போ பிரின்சிபல் டு அமௌண்ட் நீங்க பார்க்கும்போது எப்படி வருது? 4:5. 2 இயர்ஸ் தான் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இப்போ 2 இயர்ஸ் அப்படிங்கிறதுனால 4:5 நீங்க அப்படியே ஸ்கொயரே பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே ஒரு 4:5 எழுதணும், தேவையில்லை நமக்கு. 2 வருஷங்கிறனால ஸ்கொயர் பண்ணிக்கலாம். பாருங்க என்ன வரும்னு சொல்லிட்டு, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25. இப்போ இந்த இடத்துல 16ங்கிறது பிரின்சிபல், 25ங்கிறது அமௌண்ட். பட் ஆனால் கொடுத்துருக்கிறது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இதுல இருந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத பார்க்கணும். பாருங்க, 16ல இருந்து 25 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 9. அந்த 9 யூனிட்ஸ் தான் என்னவா இருக்கும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அப்போ 9 யூனிட்ஸோட வேல்யூ தான் 10,125. எனக்கு தேவை அமௌண்ட்டுங்கிறதுனால நான் எத்தனை யூனிட்? 25 யூனிட்ஸ் கால்குலேட் பண்ணும். ஒருவேளை எனக்கு பிரின்சிபல் கேட்டிருந்தாங்கன்னா 16 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருப்பேன். ஓகேவா? இந்த இடத்துல 25 யூனிட்ஸ் பார்த்தா போதும். ஸோ 9 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 1 டைம், பேலன்ஸ் 11னா 1 டைம், அப்போ 22னா 2 டைம், அடுத்த 5 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்னா எனக்கு 1125 வருது. அப்போ 25 யூனிட்ஸ்னா 25 into 1125. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்ட வேண்டியதான். 25 into 1125 நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 28,125 கிடைக்கும்.
ஓகேவா? ஸோ 28,125 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 28,125. சிம்பிள் தான். இதில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அமௌண்ட் கேட்குறாங்க. ஒருவேளை பிரின்சிபல் கேட்டிருந்தாங்கன்னா 16 யூனிட்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியிருப்போம். அதுக்கு இதே தான். அதில் ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அடுத்து பாருங்க, the compound interest on a certain sum is in 2.5 years at 10% per annum. Interest compounded yearly is rupees 1623. The sum is. இப்போ இதுல என்ன கேக்குறாங்க? சம் பிரின்சிபல் என்னங்கிறத கேக்குறாங்க. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கா? 2.5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% per annum. இந்த இடத்துல இந்த 1623ங்கிறது என்ன அப்படின்னா the compound interest on a certain sum in 2.5 years at 10% per annum interest compounded yearly is 1623. அப்ப இந்த இடத்துல compound interest தான் எவ்வளோ? 1623. போன கொஸ்டின் பார்த்த மாதிரி தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் கேட்குறாங்க. சரியா? இங்க வந்து 2.5 வருஷமா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 10% per annum. ஓகே, அப்ப நம்ம சால்வ் பண்ணலாமா? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எழுதுவோமா? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 10%னா 1/10. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி இருக்கும்? 10:11 இருக்கும். செகண்ட் இயருக்கு என்னதான் இருக்கும்? 10:11 இருக்கும். அடுத்தது அரை வருஷம். அப்போ ஒரு வருஷத்துக்கு தான் 10%னா ஆஃப் இயருக்கு 5%. அப்போ 5%னா 1/20 நீங்க எழுதும் போது 20:21 எழுதணும். அப்ப எனக்கு ஓவராலா மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி வரும்? 2000 இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம்ல ஒரு கொஸ்டின்ல எவ்வளவு வந்துருச்சு? 2541. 2541 இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 254. அப்ப 2000ங்கிறது பிரின்சிபல், 2541ங்கிறது என்னது? அமௌண்ட். ஆனா நமக்கு என்ன தெரியும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியும். இன்ட்ரெஸ்ட்னா என்னது? இந்த டிஃபரன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட். டிஃபரன்ஸ் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு? 541 யூனிட்ஸ் இருக்கு. அப்ப 541 யூனிட்ஸோட வேல்யூ தான் 1623. இதுல கேட்டிருக்கிறது சம் பிரின்சிபல் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ பிரின்சிபல்னா இப்ப என்ன பார்க்கணும்? 2000 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? நான் டைரக்டாவே கேன்சல் பண்றேன். 3 டைம்ஸ் போகும். பார்த்தாலே தெரியுது அப்படிதானே? இங்க 500 இருக்கு, இங்க 1500க்கு பக்கத்துல இருக்கு. பாருங்க 1 3s are 3, 4 3s are 12, 2 பேலன்ஸ் 1, 5 3s are 15, 1623. அப்ப பார்க்கும்போது தெரியுது 1 யூனிட்னா எனக்கு 3 rupees வருது. அப்ப 2000 into 3னா கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்னா 6000. அதான் பிரின்சிபல். ஆப்ஷன் பி. ஸோ ஃபாஸ்டா சால்வ் பண்ணியாச்சு, கஷ்டமே கிடையாது. அடுத்த கேள்வி போலாம். பாருங்க, வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் அ சம் ஆஃப் rupees 25,000 ஃபார் 3 2/5 years at 10% per annum if the interest is compounded annually. அப்ப இந்த இடத்துல எப்படி கொடுத்திருக்காங்க? 3 2/5 years சொல்லியிருக்காங்க. 3 2/5 years. ஓகே, சரி, எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். பிரின்சிபல் கொடுத்தாச்சு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% சொல்லியிருக்காங்களா? அப்போ இதுல நான் டைரக்டா என்ன பண்றேன்? பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதுறேன். ஓகேவா? ஸோ 3 2/5 வருஷம். அப்போ 3 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது, அப்படிதானே? 3 வருஷத்துக்கு 10%, 10%, 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எப்படி இருக்க போகுது? 10:11. செகண்ட் இயருக்கு 10:11. தேர்ட் இயருக்கு 10:11. 3 வருஷம் ப்ராப்ளமே இல்லை. அடுத்த ஒரு 2/5 years இருக்கு. அப்போ எப்பவுமே தெளிவான ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட புரிய வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த ஃபிராக்ஷனல் பார்ட் ஆஃப் த இயருக்கு மட்டும் நீங்க இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆஃப் இயருக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுங்க? உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை ஆஃபால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் ஆஃப் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து 1/4 இயர்ஸ்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நீங்க 1/4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதான் அந்த 1/4 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க? நான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2/5 இயருக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2/5 இயர்ஸ். அப்ப என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? 10. இப்போ நான் 10 என்ன பண்ணும்? 2/5ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ எனக்கு என்ன எவ்வளோ வருது? 4% வருது. புரியுதா? அப்போ வருஷத்துக்கு 10%னா அப்போ 2/5 இயர்ஸ்க்கு எனக்கு எவ்வளோ இருக்கும்? 10 into 2/5 எவ்வளோ? 4% இருக்கும். புரியுதா? இப்போ இதே இது வந்து எனக்கு ஆஃப் இயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? ஆஃப் இயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா 10 into 1/2 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும்? 5% வந்திருக்கும். இதே குவார்டர்லி அந்த 1/4th இயர் குவார்டர் இயருக்கு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பேன்? 10 into 1/4 எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கும்னா 2.5% வந்திருக்கும். அப்போ புரியுதா? இப்போ இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டுக்கு மட்டும் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறத நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டோட மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிடும். அப்போ 3 வருஷத்துக்கு நான் எழுதிட்டேன் 10%, 10%, 10%. ஓகேவா? அடுத்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2/5 இயர்ஸ்க்கு நான் எவ்வளோன்னு பார்க்கும்போது அப்போ ஒரு வருஷத்துக்கு 10%னா 2/5 இயருக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்றதுக்கு 10 into 2/5 போடும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்குது?
4% கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 4% தான் நமக்கு. ஓகேவா? இது நான் இது ரெண்டும் நான் புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். நமக்கு தேவை இதுதான். 2/5 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4%. அப்போ 4%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். 4%ஓட ஃபிராக்ஷன் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 1/25 வரும். 1/25. அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதிக்கலாம்? 25:26 இதுதான் அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய அந்த 2/5 இயர்ஸ்க்கு. இப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணும். இங்க எங்கேயாவது கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. ஏதாவது கேன்சல் பண்ண வழி இருக்கா? ஸோ இது வந்து 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாமா? இது 5 2s are 10, இது 13 டைம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ 25 × 5 125. மேலே ஒரு 2 10 இருக்கறனால 12500 இங்க மல்டிப்ளை பண்ணா. ஸோ இங்க நீங்க வந்து 11 × 11 × 11 1331. இப்போ நீங்க 1331 13ஆல மல்டிப்ளை பண்ணும். உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 17,303 கிடைக்கும். சரியா? ஸோ இது பிரின்சிபல், இது அமௌண்ட். என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? பிரின்சிபல் கொடுத்தாச்சு 25,000. அப்போ 12,500 யூனிட்ஸோட வேல்யூ தான் நமக்கு எவ்வளோ? 25,000. அப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கிறதுனால இங்க டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 17,303ல இருந்து 12,500 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 4803. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து எவ்வளோ? 4803 அவ்வளோ யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தாலே தெரியுது. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 2 இருக்கு. அப்போ 4803 × 2 தான் ஆன்சரு. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டோன்னா என்ன வரும்? இந்த 2ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ 1 யூனிட்டோட வேல்யூ 2 ரூபீனா 4803 யூனிட்டோட வேல்யூ எவ்வளோ? 3 2s are 6, அடுத்து ஒரு 0, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 12. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 13,000. சாரி மல்டிப்ளிகேஷன் தப்பு பண்ணிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, 3 2s are 6, 0, 8 2s are 16, பேலன்ஸ் 1, 4 2s are 8. இப்போ 9606. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எவ்வளோ? ஆப்ஷன் ஏ 9606. ஓகே, புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் போமா? இல்ல பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் டு அமௌண்ட். பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்குமான ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 16 per annum, compounded annually for 1/4 years. 1/4 years. ஓகே, சரி. அப்ப எனக்கு இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16/3%. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு 16/3%. இப்போ அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். என்ன வரும்? 1/6. 1/6. அப்போ நான் மொத்தம் 1.25 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுமா? அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ தான் கால்குலேட் பண்ண போறோம் 1.25 வருஷத்துக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வருஷத்துக்கு என்ன இருக்கும்? 16/3%னா 1/6. அப்போ என்னது? 6:7. இப்போ அடுத்தது ஒரு 1/4 இயர் இருக்கு. இப்போ இந்த 1/4 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத நான் கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1 இயருக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்து 1/4 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றதுக்கு நான் லாஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருந்தேன். அப்போ 1/4 இயர்னா உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து 1/4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் வருதோ அதுதான் சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு ஆல்ரெடி இதுவே ஒரு ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை நான் மறுபடியும் 1/4ஆல மல்டிப்ளை பண்றது வேஸ்ட். அதனால நான் என்ன பண்றேன்? டைரக்டா இந்த ஃபிராக்ஷனல் பார்ட்டை 1/4ஆல மல்டிப்ளை பண்ணேன். புரியுதா உங்களுக்கு? எப்படி பார்த்தாலும் அதான் நடக்க போகுது. என்ன சொல்றேன்னு புரியுதுல உங்களுக்கு? இந்த இடத்துல எனக்கு ஒரு வருஷத்துக்கு 10%. கரெக்டா? ஒரு வருஷத்துக்கு 10%. 10%னா என்ன வரும்? 1/10 வரும். 10%னா எனக்கு எவ்வளவு வருது? 1/10. அப்ப ஆஃப் இயர்னு பார்க்கும்போது இதுல பாதி 5%. அப்ப நான் இதுல பாதி பார்த்தாலும் சரிதான். இல்லைன்னா அதாவது என்னது? இதை 1/2ஆல மல்டிப்ளை பண்றேன். இதை 1/2ஆல மல்டிப்ளை பண்ணா ஆஃப் இயருக்கு எனக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி ஃபிராக்ஷன் பார்ட் நான் 1/2ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆஃப் இயருக்கான ஃபிராக்ஷன் பார்ட் கிடைக்க போகுது. அப்ப என்ன வந்துட போகுது? 1/20. ஸோ 5%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ என்னதான்? 1/20. அப்ப நீங்க இந்த இடத்துல எப்படி அப்ரோச் பண்ணிக்கலாம் அப்படின்னா, எனக்கு 1 இயருக்கு 16/3%, அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ தான் 1/6. இப்போ நான் 1/4 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போறேன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1/4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1/4 இயர்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கிடைக்கும். இது ஃபிராக்ஷன்ல இருக்கிறதுனால அதை நான் மல்டிப்ளை பண்றப்பல டைரக்டா என்ன பண்ணிடுறேன்? இந்த ஃபிராக்ஷன் பார்ட் இருக்கு இல்லையா? 1 இயர்க்கான ஃபிராக்ஷன் பார்ட் எவ்வளோ? 1/6. அப்போ 1/4 இயர்க்கான ஃபிராக்ஷன் பார்ட் என்னவா இருக்கும்? 1/6 நீங்க 1/4ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது. அப்போ எவ்வளவு வருது? 1/24 தான் ஃபிராக்ஷன் பார்ட். அதாவது அங்க 1/4 இயர்க்கான அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபிராக்ஷன் வேல்யூ அது எவ்வளோ? 1/24 வருது. அப்போ 1/4 இயர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 1 இயருக்கு 1/6னால 6:7. அடுத்து 1/4 இயர்ஸ்க்கு 1/24 வரதுனால என்ன போட்டுக்கலாம்? 24:25.
சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா பண்ணலாம், பண்ண முடியாது. அதனால அப்படியே நம்ம எழுதலாம். இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? 6 இன்டூ 24. 6 இன்டூ 24னா நமக்கு 144. ஓகேவா? ஸோ எவ்வளோ இருக்குது? 144 கிடைக்குது. 7 இன்டூ 25னா 7 2 சார் ஒரு 140, ஒரு 35 எவ்வளோ? 175 கிடைக்கும். ஸோ இதுதான் ரேஷியோ. இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 144:175. 144:175. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்ல பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் பிரின்சிபல் டு அமௌண்ட் இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12.5% per annum compounded annually for 1 year and 2 month. இப்போ இந்த இடத்துல 1 year 2 monthக்கு கேட்குறாங்க. அதே மாதிரி தான். அப்போ பாருங்க, 1 இயர்னு கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ்? 12.5% கொடுத்துருக்காங்க. 1 இயருக்கு 12.5%னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 1/8. அடுத்த ஒரு 2 மந்த்துக்கு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 2 மந்த்துக்கு நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? 2 மந்த்னா ஃப்ராக்ஷன் பார்ட் எவ்வளோ? அதை ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் எல்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? 1/2 இயர்ஸ், 1/5 இயர்ஸ், 2/5 இயர்ஸ், 3/4 இயர்ஸ், அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லேயே கொடுத்தா இந்த இடத்துல மந்த்ல கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு 2 மந்த் சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த 2 மந்த்துக்கான ஃப்ராக்ஷன் பார்ட் எப்படி எழுதணும்னா, மொத்தம் ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். அப்போ எனக்கு 2 மாசமா? அப்போ டினாமினேட்டர்ல 12 போட்டுக்கோங்க, மேல 2. 2/12 இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1/6. அப்போ ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய இந்த 1 இயர் 2 மந்த் இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா 1/6 இயர்ஸ்னு அர்த்தம். ஓகேவா? 1/6 இயர்ஸ்னு அர்த்தம். குழப்பமே வரக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒருவேளை 3 மந்த்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3/12. அப்போ எவ்வளோ? 1/4. 5 மந்த்னு சொல்லியிருந்தாங்கன்னா 5/12. அப்போ 1/12 இயர்ஸ்னு சாரி 5/12 இயர்ஸ்னு எழுதியிருப்பேன். இப்போ இந்த இடத்துல 2 மந்த்னு கொடுத்துருக்கிறதுனால 2/12 போடும்போது எனக்கு எவ்வளோ வருது? 1/6 வருது. அப்போ 1 இயர் 2 மந்த்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1/6 இயர்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? ஸோ அப்போ 1 இயருக்கு 1/8 போட்டாச்சு. இப்போ அடுத்து எவ்வளோ இருக்கு? ஒரு 1/6 இயர்ஸ் இருக்கு. அப்போ இந்த 1/6 இயருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டைரக்டா என்ன பண்ணிக்கிறேன்? இந்த 1/8 1/6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பர்சன்டேஜ் எனக்கு டைரக்டாவே கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது? 1/48 கிடைக்குது. புரியுதா? ஃபர்ஸ்ட் 1 இயருக்கு 12.5%, அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/8. அடுத்து 1/6 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு கால்குலேட் பண்ணணும்னா இந்த 12 1/2 நான் 1/6ஆல மல்டிப்ளை பண்ணும். ஆனா எனக்கு தேவை எப்படினாலும் ஃப்ராக்ஷன் பார்ட் தான் எனக்கு தேவை. நான் டைரக்டா நான் ஃப்ராக்ஷன் பார்ட்டே 1/6ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ வருது? 1/48 வருது. அப்போ இந்த இடத்துல நீங்க பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதும்போது என்ன பண்ணிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு 1/8, அப்போ 8:9. அடுத்த 2 மந்த், அதாவது 1/6 இயர்ஸ்க்கு 1/48 இருக்கா? அப்போ 48:49. இப்போ மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதுதான். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 8 8s are 64க்கு 4 பேலன்ஸ் 6, 4 8s are 32, இப்போ 38. இங்கே 384 வருது. இங்கே 9 9s are 81, பேலன்ஸ் 8, 9 4s are 36, 36னா 44. ஸோ முடிஞ்சு. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 384:441. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்லையும் வரக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லா கொஸ்டின்லையுமே ஒரு புதுசா ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டே வரோம். அது எல்லாமே கம்பைன் பண்ணி நீங்க படிச்சிடும் போது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இல்ல பாருங்க, ஃபைண்ட் த ரேஷியோ பிரின்சிபல் டு அமௌண்ட் இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12% per annum compounded annually for 2 year and 5 month. இப்போ 2 year 5 monthனா முத வேலை என்ன பண்ணணும்? இந்த 2 year 5 month எப்படி எழுது? இந்த 5 monthனா எப்படி எழுதிக்கலாம்? 5 month மட்டும் எடுத்தீங்கன்னா என்னது? 5/12. அப்ப நீங்க ஓவராலா 2 years 5 monthன்னு எடுக்கிறீங்கன்னா அது எப்படி எழுதிக்கலாம்? 2 5/12 years. ஓகேவா? 2 5/12 years தான் இங்க இயர். அப்ப நீங்க வந்து 1 இயருக்கு எவ்வளோ? 12%. 1 இயருக்கு எவ்வளோ? 12%. அப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5/12 இயர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? அந்த 12 into 5/12. இப்போ எவ்வளோ வருது? 5% வருது. புரியுதா? இப்போ இந்த இடத்துல பர்சன்டேஜே நான் 5/12ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். போன கொஸ்டின்ல நான் என் பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணல. ஏன்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு மாதிரி ஃப்ராக்ஷன்ல இருக்கு. அதை மல்டிப்ளை பண்றது வேஸ்ட். எப்படினாலும் அதை மல்டிப்ளை பண்ணி நீங்க பர்சன்டேஜ் கொண்டு வந்தாலும் அதை ஃபைனலா ஃப்ராக்ஷனுக்கு மாத்தி தான் நீங்க இந்த இடத்துல எழுத போறீங்க. அதனால நான் டைரக்டா ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணேன். இந்த இடத்துல நீங்க டைரக்டா ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம், தப்பு இல்ல. இருந்தாலும் இங்க பர்சன்டேஜ் ஹோல் நம்பரா இருக்குது அப்படிங்கிறதுனால நான் டைரக்டா பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணி 1 இயர்னா 12%, அடுத்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5/12 இயர்னா 5%. ஓகேவா? ஸோ இப்போ ஃப்ராக்ஷன் பார்ட் எழுதணும். அப்போ 12%க்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன?
12%னா 12/100 இதை கேன்சல் பண்ணோம்னா 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 3, இது ஒரு 25, 3/25 வரும். 5%னா எவ்வளோ? 1/20 வரும். இப்போ நான் பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுதும்போது எப்படி சொல்லியிருக்காங்க? 2 இயர் 5 மந்த்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 இயருக்கு 3/25னா 25:28ன்னு எழுதோம்னா, செகண்ட் இயருக்கு என்னதான்? 25:28. அந்த லாஸ்டா இருக்கக்கூடிய பேலன்ஸ் 5/12 இயருக்கு 5%, அது 1/20 இருக்கிறதுனால 20:21. இது எங்கேயா சிம்பிளிஃபை ஆகும்னா 2 டேபிளில் கேன்சல் ஆகும். சாரி 4 டேபிளே கேன்சல் பண்ணலாம் அப்படிதானே? 4 டேபிளே கேன்சல் பண்ண முடியும் நம்மளால. 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா இங்க 5 4s are 20, 7 4s are 28. வேற ஏதாவது கேன்சல் ஆகுமா? வேற எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். அப்போ இந்த இடத்துல 25 × 25னா 625, 625 × 5னா நமக்கு எவ்வளோ வருது? 3125 வருது. அடுத்து இந்த பக்கம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது முன்னே மல்டிப்ளை பண்ணும். 28, 7, 21. ஸோ ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஆப்ஷன்ல ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் 3125 இருக்கு. ஸோ அதனால அதை மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் பின்னு போட்டுடலாம். இந்த இடத்துல நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் என்னதான் வந்திருக்கும்? 4116 தான் வந்திருக்கும். ஓகே, the next question. இல்ல பாருங்க, certain amount of money was lent for a period of 1 year 9 months at a rate of 10% per annum compounded annually. If the compound interest is rupees 14,460, find the amount of money lent. அப்ப இந்த இடத்துல find the amount of money lentன்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த இடத்துல இது அமௌண்ட் கிடையாது. அமௌண்ட் ஆஃப் மணி லென்ட்டுங்கிறனால என்ன கேட்கறாங்க? வாட் இஸ் த பிரின்சிபல்? எவ்வளவு பணம் கடனா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ பிரின்சிபல் கேட்கறாங்க. இந்த 1460 இருக்கு இல்லையா, இது வந்து என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். எவ்வளோ? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% பெர் ஆனம். டைம் வந்து 1 இயர் 9 மந்த்னு இருக்கு. சரி, அப்ப இது எழுதணும்ல. 1 இயர் 9 மந்த்னா எப்படி எழுதிக்கலாம்? 1 9/12. இது கேன்சல் ஆகுமா? 3 டேபிள்ல. அப்போ 3/4. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1 இயர் 9 மந்த்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? 1 3/4 இயர்ஸ்க்கு ஈக்குவல். சரியா? 1 3/4 இயர். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் கேட்கறாங்க. ஸோ இதுல என்ன பண்ணலாம்? ரேஷியோ மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுத போறேன். ஓவராலா 1 3/4 இயர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 10%. அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன இருக்கும்? 1 இயருக்கு 10%. அதோட ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/10. அப்போ 1 இயருக்கு என்ன போட்டுக்கலாம்? 10:11 போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை? ஒரு 3/4 இயருக்கு தேவை. இந்த 3/4 இயருக்கு நான் எப்படி கால்குலேட் பண்றது? 3/4 மல்டிப்ளை. நீங்க 10 3/4 மல்டிப்ளை பண்ணாலும் சரிதான். எப்படினாலும் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் ஃபிராக்ஷன் கொண்டு வரணும். இல்லை டேரக்டா என்ன பண்ணிடுறேன்? 1/10 3/4 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த 3/4 இயர்ஸ்க்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்கான ஃபிராக்ஷன் வேல்யூ டேரக்டா கிடைக்கும். இப்போ இது எவ்வளவு வருது? 3/40. 3/40. அப்ப இந்த இடத்துல என்ன எழுதுவீங்க? 40:43. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 400. இங்க வந்து நமக்கு என்ன வரும்னா 473. ஸோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ கிடைச்சாச்சு. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இங்க 400ங்கிறது பிரின்சிபல், 473ங்கிறது அமௌண்ட்னா அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ? அந்த 73. அப்ப 73 யூனிட்ஸோட வேல்யூ தான் எவ்வளோ? 1460. பிரின்சிபல் கேட்டிருக்கிறதுனால 400 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணும். அப்போ 73ஆல டைரக்டா பண்ணோம்னா பார்த்தாலே தெரியுது 2 டைம்ஸ். அப்போ 1 யூனிட்னா 20 அப்படின்னா 400 யூனிட்ஸ் பார்க்கும்போது 400 × 20 இப்போ எவ்வளோ? கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த பிரின்சிபல் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 8000 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி 8000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், வேகமா சால்வ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராதா டெபாசிட்டட் rupees 1,60,000 at 10% rate of compound interest per annum for 2 years. If the interest is compounded semi-annually, what is the compound interest? ஓகே, இப்போ இது வந்து அடுத்தது வருது, அடுத்த மாடல். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? செமி ஆனுவலின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செமி ஆனுவலினாலும் ஹாஃப் இயர்லினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனுவலினா என்ன? ஆனுவலினாலும் இயர்லினாலும் சேம். செமினா என்னது? ஹாஃப். செமி ஆனுவலினா அது எதுக்கு ஈக்குவல்? ஹாஃப் இயர்லிக்கு ஈக்குவல். சரியா? செமி ஆனுவலினாலும் ஹாஃப் இயர்லினாலும் நமக்கு ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். அப்போ இப்போ நான் வந்து ஆனுவலி பேசிஸ்ல பண்ண போறது இல்ல, ஆஃப் இயர்லி பேசிஸ்ல பண்ண போறேன். சரி, ஓகே. இந்த ஆனுவலி பேசிஸ்க்கும் ஆஃப் இயர்லி பேசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்திருப்போம்?
சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல பிரின்சிபலுக்கு மட்டும்தான் வருஷம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு இருப்போம். அதே இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரப்போ என்ன பண்ண சொன்னேன்? ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபலுக்கு பார்ப்போம். செகண்ட் இயர்ல பிரின்சிபலுக்கும் ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்ப்போம். தேர்ட் இயர்ல பிரின்சிபலுக்கும் 2 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் பார்ப்போம். ஃபோர்த் இயர் போயிட்டீங்கன்னா பிரின்சிபலுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்க்கக்கூடிய விஷயம் அந்த சீக்வன்ஸ் வந்து எப்போ நடக்குதுன்னா ஒவ்வொரு வருஷமும் நடக்குது. இப்போ வருஷம் பிரின்சிபலுக்கு மட்டும் பார்த்தோமா, 2வது வருஷம் என்ன பண்ணும்? புரியுதா? இப்போ அந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. இப்போ இயர்லின்னு வச்சுக்கோங்களேன். இயர்லி பேசிஸ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் இயர் வந்து இன்ட்ரெஸ்ட் எது மேல? பிரின்சிபல்ல மட்டும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். செகண்ட் இயர் என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல்லையும் பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். தேர்ட் இயர்ல எதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம்? பிரின்சிபல், ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். இதே ஃபோர்த் இயர்ல என்ன நடக்கும்? பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இந்த மூணு வருஷத்துக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 3 வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்படிதான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். எதுல? இயர்லி பேசிஸ்ல. அப்ப இயர்லி பேசிஸ்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் முடியும் போதுதான் அதுக்கு முந்தின வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதே இது ஆஃப் இயர்லில என்ன நடக்க போகுது அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம்ல, அது வருஷம் நடக்காது. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒருக்க நடக்கும். அப்ப பாருங்களேன், இப்ப எப்படி நடக்கும் தெரியுமா? இப்ப ஃபர்ஸ்ட் இயர்னு எடுத்துக்கோங்க. மொத வருஷத்துல 2 ஆஃப் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த், அடுத்த ஒரு 6 மந்த். அடுத்த 2வது வருஷத்துல செகண்ட் இயர்லயும் உங்களுக்கு 2 ஆஃப் இருக்கும். அதுல ஒரு 6 மந்த், அடுத்த ஒரு 6 மந்த். ஓவராலா 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ண போறீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 6 மாசத்துக்கு பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகேவா? 6 மாசத்துக்கு பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணுவீங்க. அடுத்த 6 மாசம் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, பிரின்சிபல் பிளஸ் இந்த 6 மாசம் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 6 மந்த் இருக்கு இல்லையா, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவீங்க. அடுத்து இந்த 3வது 6 மாசத்துல என்ன பண்ணுவீங்கன்னா, பிரின்சிபல் பிளஸ் இந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த், செகண்ட் 6 மந்த், ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கும், அதாவது இந்த 6 மாசத்துலயும் இந்த 2வது 6 மாசத்துலயும் கிடைச்ச அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் செகண்ட் 6 மந்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. அடுத்து இந்த 4வது 6 மாசம் வரும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, பிரின்சிபல் பிளஸ் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், அதாவது 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட், 2வது 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட், 3வது 6 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட், இது மூணுக்கும் சேர்த்து என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுவீங்க. இப்படிதான் நடக்கும். புரியுதா? இது வருஷம், அதாவது ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அதுக்கு முந்தின வருஷத்தோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணேன்னா அது இயர்லி பேசிஸ். ஒவ்வொரு 6 மாசத்துக்கு இந்த ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா 6 மாசம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவேன்? முந்தின 6 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த 6 மாசம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவேன்? முன்னாடி இருக்கக்கூடிய 6 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்ப இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அப்போ இது வந்து எவ்ரி 6 மந்த் இந்த சீக்வன்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது? ஆஃப் இயர்லி. ஓகேவா? சோ அப்போ இயர்லி, ஆஃப் இயர்லி இது ரெண்ட கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து அதே மாதிரிதான். நீங்க இயர்லி பேசிஸ்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட ஆஃப் இயர்லி பேசிஸ்ல கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது இயர்லி பேசிஸ்ல நீங்க ஒரு கால்குலேட் ஒரே பிரின்சிபல், ஒரே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரே நம்பர் ஆஃப் இயர்ஸ். நீங்க வந்து இயர்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ அதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தான் எதுல கிடைக்கும்? ஆஃப் இயர்லி பேசிஸ்ல கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வட்டிக்கு வட்டி போட ஆரம்பிச்சிருங்க. இயர்லி பேசிஸ்ல ஒரு வருஷம் முடியும் போதுதான் நீங்க வட்டிக்கு வட்டி போட ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா இங்க 6 மாசம் முடிஞ்ச உடனே வட்டிக்கு வட்டி போட ஸ்டார்ட் பண்றதுனால இயர்லி பேசிஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட ஆஃப் இயர்லி பேசிஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இயர்லியை விட ஆஃப் இயர்லி தான் அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், அதிகமா வட்டி கொடுக்கும், அதிகமா வட்டியை உருவாக்கும். சரியா? அப்போ இதே மாதிரி இன்னொன்னு இருக்கு. என்னது? குவார்டர்லி. குவார்டர்லில அப்ப என்ன நடக்கும்? குவார்டர்லினா ஒரு குவார்டர்னா 3 மாசம். குவார்டர்னா என்னது? 3 மாசம். அப்ப இந்த இடத்துல 6 மாசத்துக்கு ஒருக்க நான் வட்டி போட்டுட்டு இருந்தேன்ல, வட்டிக்கு வட்டி போட்டுட்டு இருந்தேன்ல, அதே இதை நான் 3 மாசத்துக்கு ஒருக்க வட்டிக்கு வட்டி போட்டுட்டு இருந்தேன்னா, ஓகேங்களா? அப்ப என்ன நடக்கும்? குவார்டர்லில ஒரு 3 மாசம் இருக்கும். 3 மாசம் மட்டும்தான் பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட். அடுத்த 2வது 3 மாசம் என்ன ஆயிடும்? பிரின்சிபல் பிளஸ் அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசத்துக்கான வட்டியை போட ஆரம்பிச்சிருவேன். அடுத்த 3வது 3 மாசத்துல என்ன பண்ணுவேன்? பிரின்சிபல் பிளஸ் அந்த 2 3 மாசத்துக்கு வட்டி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். வட்டிக்கு வட்டி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். நம்ம எப்படி புரியுது இல்ல? குவார்டர்லிங்கிறது எவ்ரி 3 மந்த் இந்த சீக்வன்ஸ் நடக்கும். சரி, ஓகே. இயர்லி இருக்கு, ஆஃப் இயர்லி இருக்கு, குவார்டர்லி இருக்கு. இயர்லினா வருஷத்துக்கு ஒருக்க, ஆஃப் இயர்லினா 6 மாசத்துக்கு ஒருக்க, குவார்டர்லினா 3 மாசத்துக்கு ஒருக்க. இப்படிதான் இருக்கணும், வேற மாதிரி கேட்க கூடாது அப்படின்னா அவங்க
பர்டிகுலரா மந்த் கொடுத்து கூட கேட்பாங்க. பாருங்க, எவ்ரி காம்பவுண்டட் எவ்ரி 4 மந்த் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பாருங்களேன் இப்படி இருக்கும். காம்பவுண்டட் 4 மந்த்லி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்டட் 4 மந்த்லி. இது காம்பவுண்டட் 7 மந்த்லி. இந்த மாதிரி பர்டிகுலரா கொடுப்பாங்க. அதர்வைஸ் காம்பவுண்டட் 8 மந்த்லி. இது மாதிரிலாம் கொடுத்தா இதுக்கு என்ன அர்த்தம்? ஆஃபலினா 6 மாசத்துக்கு ஒருக்க, குவார்டர்லினா 3 மாசத்துக்கு ஒருக்க, காம்பவுண்டட் 4 மந்த்லி அப்படின்னு சொன்னாங்கன்னா 4 மாசத்துக்கு ஒருக்க இந்த ப்ராசஸ் பண்ணணும். காம்பவுண்டட் 7 மந்த்லினா 7 மாசத்துக்கு ஒருக்க இதை பண்ணணும். காம்பவுண்டட் 8 மந்த்லினா 8 மாசத்துக்கு ஒருக்க பண்ணணும். இது காம்பவுண்டட் எவ்ரி மந்த்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? மாசம் இந்த வேலையை பார்ப்பேன். எந்த வேலையை பார்ப்பேன்? ஒரு மாசத்துக்கு தான் பிரின்சிபலுக்கு வட்டி பார்ப்பேன். அடுத்த 2வது மாசம் வரும்போது என்ன பண்ணிடுவேன்? பிரின்சிபலுக்கு பிளஸ் அந்த மாசத்தோட வட்டிக்கு வட்டி போட ஆரம்பிச்சிருவேன். 3வது மாசம் என்ன பண்ணுவேன்? பிரின்சிபல் பிளஸ் அந்த 2 மாசத்துக்கான வட்டிக்கு வட்டி போட ஆரம்பிச்சிருவேன். அப்போ இந்த சீக்வன்ஸை மாசம் ஒவ்வொரு மாசத்தோட முடிவுலையும் நான் பண்றேன் அப்படின்னா அதான் என்னது? மந்த்லி. காம்பவுண்டட் எவ்ரி மந்த்லி. மாசம் பண்ண போறேன். அப்ப இதுல எது உங்களுக்கு லாபகரமா அதிக வட்டியை உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லி பேசிஸை விட ஆஃப் இயர்லியில அதிக வட்டி கிடைக்கும். ஆஃப் இயர்லியை விட குவார்டர்லியில அதிக வட்டி கிடைக்கும். ஏன்னா நான் 3 மாசத்துலயே வட்டி போட ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அப்போ குவார்டர்லியை விட மந்த்லியில இன்னும் அதிகமா வட்டி கிடைக்கும். இப்போ நம்ம பேங்க்ல எல்லாம் போயிட்டு இஎம்ஐ வாங்குறோம். கரெக்டா? பேங்க்ல எல்லாம் போயிட்டு இஎம்ஐ வாங்குறோம். சரியா? இஎம்ஐனா என்னது? ஒரு லோன் வாங்குறோம். அந்த லோனுக்கு நம்ம இஎம்ஐ கட்டுறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கார் லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கார் லோன் ஒரு 10 லட்ச ரூபா கார் லோன் வாங்கியிருக்கீங்க. சரியா? இந்த 10 லட்ச ரூபா கார் லோனை ஒரு 5 வருஷத்துல நான் ரிட்டர்ன் பே பண்றேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு போடுறாங்கன்னா ஒரு 15% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல கால்குலேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 5 வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு வட்டி கம்மியா தான் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போறீங்க அப்படின்னா வட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். நார்மலாவே நம்ம பேங்க்ல வாங்கக்கூடிய இஎம்ஐ லோன் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதுக்கு என்னதான் போடுவாங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் போடுவாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எந்த பேங்க்குமே இஎம்ஐ கொடுக்கறது இல்ல. ஆனா அதே இது ரிவர்ஸ்ல நடக்கும். நம்ம கிட்ட இருக்கிற காசை கொண்டு போயிட்டு நம்ம பேங்க்ல போயிட்டு எஃப்டி டெபாசிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம கிட்ட இருக்கிற காசை பேங்க்ல இருக்கிற எஃப்டில கொண்டு போட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்டில கொண்டு நீங்க உங்க காசை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நமக்கு என்னது? நம்மகிட்ட இருக்கிற காசை பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணி வைக்கிறோம். அப்ப பேங்க் அதுக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. 8% அப்படின்னு தருவாங்க. அப்போ இந்த 8%க்கு அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நமக்கு கொடுக்கறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனா நம்ம போய் பேங்க்ல கடன் வாங்கினா அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. சோ இப்படிதான் பேங்க் சம்பாதிக்கிறாங்க. அதே இது பாருங்களேன், நம்ம போயிட்டு பேங்க்ல காசை டெபாசிட் பண்ணா அதுக்கு 8%, 6%, 7% அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா அதே இது நம்ம பேங்க்ல போய் கடன் வாங்கினோம்னா கண்டிப்பா 10%க்கு மேலதான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஆனா அதுவுமே என்ன இன்ட்ரெஸ்ட்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டே போட்டுக்கோ. ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லயுமே இந்த இயர்லி பேசிஸோ, இந்த ஆஃப் இயர்லி பேசிஸோ, இந்த குவார்டர்லி பேசிஸோ, இந்த மந்த்லி பேசிஸோ எல்லாம் பண்ண மாட்டாங்க. டெய்லி பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகும். அப்ப பாருங்க, உங்களுக்கு இயர்லியை விட ஆஃப் இயர்லியில வட்டி ஜாஸ்தி வரும். ஆஃப் இயர்லியை விட குவார்டர்லி ஜாஸ்தி ஆகுது. குவார்டர்லியை விட மந்த்லி ஜாஸ்தி ஆகுது. அப்ப மந்த்லியை விட வீக்லி ஜாஸ்தி ஆகும். அப்ப வீக்லியை விட டெய்லி ஜாஸ்தி ஆகும். டெய்லி பேசிஸ்ல அப்போ நீங்க பேங்க்ல போயிட்டு லோனை வாங்கிட்டீங்க. இன்னைக்கு போய் லோன் வாங்குறீங்க. ஓகேங்களா? அப்ப அடுத்த நாளைக்கு அந்த ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு பிரின்சிபல்ல வட்டி. 2வது நாள் என்ன ஆயிடும்? 2வது நாள்ல பிரின்சிபல் அந்த நாளோட வட்டிக்கு வட்டி போட. அப்ப வட்டிக்கு வட்டி. அந்த வட்டிக்கு வட்டி போடக்கூடிய அந்த ப்ராசஸ் டெய்லி நடந்துகிட்டு இருக்கும். அப்ப அதனாலதான் நீங்க வாங்கக்கூடிய பொருள், இந்த ஏதாவது பொருள் பேங்க்ல இஎம்ஐல நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்க கட்டுற நீங்க ஃபைனலா எல்லா லோனையும் முடிச்சு நீங்க பார்க்கும்போது நீங்க வாங்கின கடனுக்கு 2 மடங்கு இல்ல 2 மடங்குக்கும் மேல கூட நீங்க பிரின்சிபல், அந்த பிரின்சிபலை விட 2 மடங்கு 3 மடங்கு கூட நம்ம வட்டி பே பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஓகேங்களா? அதனால இஎம்ஐ எடுக்கும்போது இது எதையுமே கால்குலேட் பண்ணாம அந்த மாதிரி சும்மா பிளைண்டா எடுத்துட்டு வந்துடக்கூடாது. எவ்வளவு கடன் வாங்குறோம், அதுக்கு எவ்வளவு ரீபே பண்றோம், அதுவும் இல்லாம இந்த இஎம்ஐ எடுக்கிறீங்கன்னா இந்த இயரை முக்கியமா பார்க்கணும். முடிஞ்ச அளவு கம்மியான வருஷத்துல அதை ரீபே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வட்டி குறையும். நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு 5 வருஷத்துல கட்டுறீங்க. இந்த இடத்துல உதாரணத்துக்கு ஒரு 1 இயர், ஒரு 6 வருஷம்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்தை நீங்க எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே உங்களுக்கு நீங்க கட்டக்கூடிய காசு அப்படியே டபுள் ஆகுற மாதிரி தெரியும். மாசம் அதே காசு தான் கட்டுவீங்க. ஆனா ஃபைனலா நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னு சொல்லிட்டு கூட்டி பார்க்கும்போது நீங்க நிறைய அமௌண்ட்டை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? அதனால இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இப்ப இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா,
இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து சும்மா பிளைண்டா ஒரே மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு போகணும்னு இல்லை. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் மந்த்லி வரைக்கும் தான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது கூட போக மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஹியூமன் கால்குலேஷன் தானே. இது வந்து அவங்க டெய்லி பேசிஸ்ல எல்லாம் கால்குலேட் பண்றாங்கன்னா அது ப்ரோக்ராம் போட்டு அது வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த லெவல்லாம் நமக்கு நம்ம கிட்ட எதிர்பார்க்க போறதில்ல. கான்செப்ட் தெரியுதா அது மட்டும் நம்ம பார்க்க போறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ புரியுது இல்லையா? இயர்லி பேசிஸ்லனா வருஷம் ஒவ்வொரு வருஷம் முடியும் போதும் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போட ஸ்டார்ட் பண்றாங்க. ஆஃபலினா 6 மாசத்துக்கு ஒருக்க இந்த ப்ராசஸ் பண்ணணும். குவார்டர்லினா 3 மந்த் ஒன்ஸ் பண்ணணும். மந்த்லினா எவ்ரி 1 மந்த் இது நடக்கும். அதே இது பர்டிகுலரா 4 மந்த்லினா 4 மாசத்துக்கு ஒருக்க, 7 மந்த்லினா 7 மாசத்துக்கு ஒருக்க, அது எத்தனை மாசத்துக்கு ஒருக்க கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல. அப்ப இதுக்கு வந்து அர்த்தம் புரிஞ்சிருச்சு. ஆஃபலினா என்ன நடக்க போகுதுங்கிற மீனிங் புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து இயர்லி கம்பேர் பண்ணும்போது ஆஃப் இயர்லி ஜாஸ்தியா இருக்கும். ஆஃப் இயர்லி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ஜாஸ்தியா இருக்கும். குவார்டர்லியை கம்பேர் பண்ணும்போது மந்த்லி பேசிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிடைக்கும். புரியுதா? சரி, ஓகே. இப்ப நேரா கொஸ்டின்குள்ள போலாம். சரி, இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ராதா வந்து 1,60,000 போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க. 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது? காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி. இன்ட்ரெஸ்ட் வந்து ஆஃப் இயர்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ண போறாங்க பேங்க். அப்படின்னா வாட் இஸ் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்கறாங்க. அப்ப ஆஃப் இயர்லி பேசிஸ்னு வரும்போது அதே மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் ஆனா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிட்டு அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? 1 இயருக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 10% பெர் ஆனம். இது வந்து 1 இயருக்கு தான் எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஆஃப் இயர்லி பேசிஸ்ல நான் கால்குலேட் பண்றதுனால இந்த இடத்துல பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் ரேஷியோ எழுத போறோம். அப்போ மொத்தம் எத்தனை வருஷத்துக்கு நான் கால்குலேட் பண்ண போறேன்? 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போறேன். சரியா? 2 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ண போறோம். அப்போ 2 இயர்னா ஆஃப் இயர்லி பேசிஸ் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஆஃப் இயர். அப்போ 2 இயருக்குள்ள எத்தனை ஹாஃப் இருக்கும்? 2 இயருக்குள்ள எத்தனை ஹாஃப் இருக்கும்? 4 ஹாஃப் இருக்கும். அப்படிதானே? 2 வருஷத்துக்குள்ள எத்தனை 6 மாசம் இருக்கும்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு 2 6 மாசம் இருக்கு. அப்ப 2 வருஷத்துக்கு 4 6 மாசம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வழக்கமா இயர்லி பேசிஸ்ல 2 வருஷம் சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க 2 ரேஷியோ தான் எழுதுவீங்க. 3 வருஷம் சொன்னா 3 ரேஷியோ எழுதுவீங்க. ஆனா இந்த இடத்துல ஆஃப் இயர்லி பேசிஸ்ங்கிறதுனால 1 வருஷம் சொன்னா 2 ரேஷியோ வரும். 2 வருஷம்னு சொன்னா 4 ரேஷியோ வரும். 2 1/2 வருஷம்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 1/2 வருஷத்துக்குள்ள எத்தனை ஆஃப் இருக்கும்? 5 ஆஃப் இருக்கும். அப்ப 5 தடவை எழுதணும். 3 வருஷம்னு சொன்னா 6 தடவை எழுதணும். புரியுதா? அப்ப இங்க 2 வருஷம்னு சொன்னதுனால இங்க எனக்கு எத்தனை ரேஷியோ ஃபார்ம் ஆகும்னா 4 ரேஷியோ ஃபார்ம் ஆகும். அது ஏன் 4 ரேஷியோ ஃபார்ம் ஆகுதுன்னா, 6 மாசத்துக்கு ஒரு ரேஷியோ, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு ரேஷியோ, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு ரேஷியோ, அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு ரேஷியோ. சரியா? எவ்ரி 6 மந்த். நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு ஒரு ரேஷியோ. அப்ப 6 மாசம் 6 மாசம் 1 இயர், இந்த 6 மாசம் 6 மாசம் 1 இயர், ஓவராலா எத்தனை இயர் வந்துருச்சு? 2 இயர் வந்துருச்சு. அப்ப பாருங்க, எனக்கு 10% 10%னா எத்தனை? 1 இயருக்கு தான். ஆனா இங்க நான் எல்லாமே எத்தனை மாசத்துக்கு எழுத போறேன்? 6 மாசம் 6 மாசத்துக்கு எழுத போறேன். அப்ப எனக்கு 6 மந்த்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத கால்குலேட் பண்ணணும். 6 மந்த்னா என்னது? ஹாஃப் இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். அப்ப 10%ங்கிறது 1 இயர்னா ஹாஃப் இயருக்கு எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 5% இருக்கும். இப்போ 5%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன? 1/20. அப்ப பாருங்க, 6 மாசத்துக்கு ஒரு 20:21. அடுத்த 6 மாசத்துக்கும் 20:21. அடுத்த 6 மாசத்துக்கு 20:21. அடுத்த 6 மாசத்துக்கும் 20:21. அவ்வளவுதான். இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும். பாருங்க, 2 2 8 16 எவ்வளோ வருது? 16 1,60,000 வருதா? 2 into 2 4 4 2 8 8 2 are 16. அடுத்த ஒரு 4 0 போட்டாச்சு. இப்போ அதே மாதிரி இங்க என்ன பண்ணும்? 21 4 தடவை மல்டிப்ளை பண்ணும். 21 ஸ்கொயர் எவ்வளோ? 441 into 441. அவ்வளவுதான். இப்போ நீங்க இந்த இடத்துல 21 and 21 441 கிடைக்கும். இந்த 441 கிடைக்கும். 441ஐயும் 441ஐயும் மல்டிப்ளை பண்ணும். இப்போ எவ்வளோ வரும்? 194,481 கிடைக்கும். சரிங்களா? நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 194,481 கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல இது பிரின்சிபல், இது என்னது? அமௌண்ட். நமக்கு எவ்வளவு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க? 1,60,000 தான் பிரின்சிபல். இங்க 1,60,000 தான் இருக்கு. அப்போ 1,94,481 தான் அமௌண்டா இருக்கும். பட் அவங்க கேட்டது என்னது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இன்ட்ரெஸ்ட்ங்கிறதுனால இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? 1,60,000 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 34,481 தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. சரியா? ஸோ அப்ரோச் பண்ணும்போது எப்படி பண்றோம்னு தெரியுதுல? 2 வேலை இருக்கு. ஒன்னு என்ன? எத்தனை வருஷம்னு பார்க்கணும். அப்ப அத்தனை வருஷத்துக்கு ஏத்தாப்புல எத்தனை ரேஷியோ எழுத போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு வருஷத்துக்குன்னா 2 ரேஷியோ ஃபார்ம் ஆகும். 2 வருஷங்கிறதுனால எனக்கு 4 ரேஷியோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு தான் அவங்க கொடுப்பாங்க. நம்ம ஆஃப் இயர்லி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா 6 மாசத்துக்கு எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணி அதை வச்சு ரேஷியோ ஃபார்ம் பண்ணி எழுதிக்கணும். சரியா?
இப்ப இதே பிரின்சிபல், இதே 1,60,60,000 ரூபாய், இதே 10%, இதே 2 வருஷம். இதுக்கு வந்து நீங்க ஆனுவலில பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நான் பக்கத்துல பண்ணி காட்டுறேன். சால்வ் பண்ணி காட்டுறேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். வேற கலர்ல பண்ணுவோம். இது வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? இதே இது ஒருவேளை ஆனுவலில நான் பண்ணியிருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்? ஆனுவலில பாருங்க பிரின்சிபல் ஆனுவலில என்ன பண்ணிருப்பேன்? 10%னா 1/10 அப்ப 10:11. ரெண்டாவது வருஷத்துக்கு 10:11. அப்ப எவ்வளவு வருது? 100:121. இப்ப எனக்கு இந்த 100 யூனிட்ஸ் தான் 1,60,000னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 21 யூனிட்ஸ் எவ்வளோ? பாருங்க 00க்கு 00 கேன்சல் ஆயிடும். அப்போ 1 யூனிட்னா எனக்கு 1600. அப்போ 21 யூனிட்ஸ்னா 21 இன்டூ 1600. இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணும். 21 இன்டூ 1600னா எவ்வளோ வரும்னா 21 33600. அப்ப எனக்கு இந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்குன்னா 33,600 வந்திருக்கு. அப்ப டிஃபரன்ஸ் புரியுதா? அதே பிரின்சிபல், அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே 2 வருஷத்துக்கு தான். நான் ஆனுவலில பண்ணும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுதான் வருது? 33,600 தான் வருது. ஆனா அதே இது நம்ம ஆஃப் இயர்லில பண்ணும்போது எவ்வளவு வந்துச்சு பாருங்க? 34,481 வருது. அப்ப இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதா? அப்போ ஆனுவலிக்கும் ஆஃப் இயர்லிக்கும் கம்பேர் பண்ணும்போது ஆனுவலியை விட ஆஃப் இயர்லியில இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா கிடைக்கும். இப்போ நான் இதே குவார்டர்லிக்கு நான் கால்குலேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட்டை விட ஜாஸ்தியா வரும். மந்த்லி பண்ணனா அதை விட ஜாஸ்தியா வரும். டெய்லி பண்ணனா இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா போயிடும். ஓகேங்களா? அதுதான் இதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அப்ப ரெண்டுக்கும் எப்படி டிஃபரெண்ட் அப்ரோச்ங்கிறது புரியுதுல்ல? ஸோ இதே மாதிரி தான் இனி வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே. இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10,000 ஃபார் 1.5 years at 20% per annum இன்ட்ரெஸ்ட் பேயபிள் ஆஃப் இயர்லி. இதுலயும் ஆஃப் இயர்லி தான் கால்குலேட் பண்ண போறோம். சரி, ஈஸியா பண்ணிடலாம். பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு? 1.5 வருஷத்துக்கு. சரியா? அப்போ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் 1.5 வருஷத்துல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 3 இருக்கும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் 6 மந்த், ரெண்டாவது 6 மந்த். இது 1 இயர் ஆயிடுச்சு. அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 6 மந்த். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1 இயருக்கு தான் எவ்வளவு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க? 20% சொல்லியிருக்காங்க. அப்போ ஆஃப் இயர் 6 மாசத்துக்கு எவ்வளவு இருக்கும்? 10% இருக்கும். ஓகேவா? அப்ப 10%னா 1/10. பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 10:11, அடுத்த 6 மந்த்துக்கு 10:11, அடுத்த 6 மந்த்துக்கு 10:11. ஸோ இது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இந்த இடத்துல 1000 கிடைக்கும். இங்க 1331. எனக்கு பிரின்சிபல் 10,000 சொல்லியிருக்காங்களா? அப்போ 1000 யூனிட்ஸோட வேல்யூ தான் 10,000. என்ன வேணும்? வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. அப்போ 331 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? அப்படியே 3 0க்கு இந்த 3 0 தூக்கி விட்டோம்னா 1 யூனிட் தான் 10ன்னா 331 யூனிட்ஸ்ங்கிறப்போ 3310 தான் நமக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இதுல 1.5 வருஷம் கேட்டிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர சேம் அப்ரோச் தான். நெக்ஸ்ட் போயிடலாமா? இதுல பாருங்க, வாட் சம் வில் 2.5% become 9,826 in 18 months if the ratio of interest is per annum and the interest is compound. ஒரு நிமிஷம். வாட் வில், இந்த கொஸ்டின்லயே தப்பு இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின்ல வந்து கண்டிப்பா தப்பு இருக்கு. ஏன்னா இது வார்த்தைக்கு அர்த்தமே புடிபடல. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஓகே, கொஸ்டினை கரெக்ட் பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன தப்புன்னு சொல்லிட்டு, இஃப் த ரேஷியோ கிடையாது. இது வந்து the rate of interest is, இதுல தான் என்ன வரணும்னா 2.5% per annum. What sum, இந்த இடத்துல இந்த 2.5 தூக்கிடுங்க. இது வேண்டாம். இப்ப ரீட் பண்ணுங்க. What sum will become 9,826 in 18 months if the rate of interest is 2.5% per annum and the interest is compounded half yearly. சரியா? இதான் கொஸ்டின். இப்ப கரெக்டா இருக்கு. அப்போ இதுல வாட் சம் என்ன கேட்கறாங்க? பிரின்சிபல் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? பிரின்சிபல் என்னங்கிறது கேட்கறாங்க. பிகம் 9826 சொல்லியிருக்காங்க. அப்ப பிரின்சிபலை கண்டுபிடிக்கணும். பிகம்னா அது அமௌண்ட் வந்து எவ்வளோ? 9826. எந்த பிரின்சிபல் 9,826 உருவாகும், மாறும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல அமௌண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை? 18 மந்த். நம்பர் ஆஃப் இயர் வந்து 18 மந்த் சொல்லியிருக்காங்க. அப்ப 18 மந்த்னா எவ்வளோ? 1.5 இயர்.
18 மந்த்னா 1.5 இயர். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2 1/2%. ஓகேவா, 2 1/2% per annum. இப்போ எல்லாம் பிரின்சிபல் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பிரின்சிபலுக்கும் அமௌண்ட்டுக்கும் எத்தனை தடவை எழுத வேண்டி வரும் பாருங்க. 1.5 வருஷம்னா 1.5 வருஷத்துக்குள்ள எத்தனை ஆஃப் இயர் இருக்க போது? 3 ஆஃப் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 3 டைம் ரேஷியோ எழுத போறேன். இங்க பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 1 இயருக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 1/2%. ஓகேவா, 2 1/2%னா 2.5%. 2.5%னா ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5%க்கு 1/20 போடுவோமா? 5%னா 1/20. அப்ப 2 அதுல பாதி. அப்போ 1/20ல ஹாஃப்ங்கிறப்போ 1/40. 2.5%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ என்ன வரும்? 1/40 வரும். அப்போ 1 இயருக்கு 1/40 அப்படின்னா ஹாஃப் இயருக்கு என்னவா இருக்கும்? இந்த 1/40ல ஹாஃபா இருக்கும். சரியா, நான் இதுல ஆஃப் பார்க்கல, அது தேவையில்லாத வேலை. இன்னும் பாயிண்ட் நிறைய போகும். அதனால ஃபிராக்ஷன்லயே இதை ஃபிராக்ஷனா மாத்தி அதுல ஹாஃப் பார்த்துலாம். அப்போ 1/80. சரியா, ஸோ அப்போ ஹாஃப் இயருக்கு 1/80 தான் அந்த ஃபிராக்ஷன் வேல்யூ. அப்போ பிரின்சிபல் எப்படி இருக்க போகுது? பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 80:81 and then 80:81 and then 80:81. ஓகே, இப்படி வந்திருக்கு. இப்போ இதுல இருந்து பிரின்சிபல் அண்ட் அமௌண்ட்டுக்கு ரேஷியோ எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 80 × 80 × 18 போடும்போது எவ்வளோ வரும்? 512, ஒரு 3 0. சரியா, ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் இந்த 81 மல்டிப்ளை பண்ணும். அப்போ 81 நீங்க 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. மல்டிப்ளை பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னா 531,441. சரியா, 531,441 கிடைக்கும். இப்போ இதுல வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அமௌண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அமௌண்ட் தான் எவ்வளோன்னா 9826. அப்போ இந்த இடத்துல இதுதான் அமௌண்ட். அப்போ 531,441 யூனிட்ஸோட வேல்யூ தான் 9826 அப்படின்னா பிரின்சிபல் கேட்டிருக்கிறதுனால 512,000 யூனிட்ஸோட வேல்யூ என்ன? இதை கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் 1 யூனிட் எவ்வளோன்னு கால்குலேட் பண்றதுக்கு 1 யூனிட்டுக்கு என்ன பண்ணுவோம்? 9826 டிவைடட் பை 531,441. அப்போ எனக்கு 512,000 யூனிட் வேணும்னா இன்டூ 512,000. ஓகேவா, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும். அப்போ எப்பவுமே ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. ஒன்று, கொஸ்டின் வந்து ரீட் பண்ணும். கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு இப்போ இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது. எக்ஸாம்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு எக்ஸாம் வந்து ஒரு டெஸ்ட் உட்காந்து போடுறீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுங்க, அதை மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து, இது எனக்கு தெரியும் பட் ஆனால் இதை நான் இப்போ செய்ய மாட்டேன், கடைசி தான் நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் எப்பவுமே 2வது அந்த இது ஒரு ஒரு ஷிஃப்ட் ஒரு இது முடிச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு செகண்ட் ரவுண்ட் வரும்போது தான் எல்லா கொஸ்டினையும் முடிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கை வைக்கணும். ஓகேவா, இது எப்பவுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய டிராப்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். இப்போ இது பாருங்க, CHSL 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகேவா, பட் ஆனால் இந்த கொஸ்டின் வந்து ஈஸி தான். கான்செப்ட் எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு, பெருசா ஒண்ணுமே கிடையாது. இதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷனான பார்ட் என்ன அப்படின்னா இந்த கால்குலேஷன் தான். ஓகேவா, ஸோ இப்போ இந்த இடத்துல அவங்க அப்ராக்சிமேட் ஆன்சர் கொடுக்கல, ஒரு சரி அக்யூரேட்டான ஆன்சரை கொடுக்கல, அப்ராக்சிமேஷன்ல தான் ஆன்சர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இப்போ இந்த இடத்துல இவ்வளோ பெரிய இதை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணும்போது இதுலேயே நமக்கு வெக்ஸ் ஆயிடும். என்னடா இந்த கால்குலேஷன் இப்படி இருக்குது, எப்படி நம்ம கேன்சல் பண்றது, எங்க இது பண்றது, எல்லாமே இவ்வளவு பெரிய நம்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடும்னா மைண்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதனால காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காதீங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு எப்பவுமே செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனா அது செய்யாம இருக்கக்கூடாது. ஒரு சில நேரத்துல கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, ஆனா ஈஸியா கஷ்டமாங்கிறது சால்வ் பண்ணி கீழே வந்தாதான் நமக்கு தெரியும். இதெல்லாம் செஞ்சு வந்தாதான் இந்த கொஸ்டின், ஆகா இந்த இடத்துல ஒரு ட்ராப் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி ட்ராப்ல நம்ம சிக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு அப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ல வந்து நம்மளோட மைண்ட் செட் மாறிடும். ஓகேவா, அதனால காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது சும்மா படிச்சோம் எழுதணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இதுல வந்து நம்ம மைண்ட் கேம் வந்து நிறைய நம்மள வந்து இது டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி ஒரு சில கொஸ்டினை ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு 3 லைனை கொடுத்துட்டு 3 லைன்ல கொடுத்தோம்னா என்னடா 3 லைன் தான் இருக்கு, ஈஸியான கொஸ்டின் தான் போலன்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அதுக்கு தான் போகும். நான் இதை படிச்சிருக்கேன் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னவோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த கொஸ்டினை போயிட்டு இது பண்ணிட்டு இருக்க கூடாது. ஸ்மார்ட்டா திங்க் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போதைக்கு சால்வ் பண்ண மாட்டேன். இது ஒண்ணும் இல்லை, இது நீங்க எப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வரும். நீங்க கால்குலேட்டர்ல போட்டு பாத்தீங்கன்னா இதான் ஆன்சர். என்னது 9466.5.
அப்ராக்சிமேட்டா கிடைக்கும். இது பாயிண்ட் அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டா இதுதான் நமக்கான ஆன்சர். இந்த டிவிஷன் இந்த கால்குலேஷன் இருக்கு இல்லையா, இது நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் என்னதான் கிடைக்கும், 9466.55 தான் கிடைக்கும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு டிராப்ல நீங்க சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நான் படிக்க மாட்டேன், படிச்சா தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்ப அந்த இடத்துல அது கூட டிராப் தான். அதை விட்டுட்டு போனீங்கன்னா அதை படிச்சவங்க ஈஸியா சால்வ் பண்ணி உங்களை விட 2 மார்க்கு 3 மார்க்கு அதிகமா வாங்கிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால நிறைய டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நீங்க போடக்கூடிய டெஸ்ட்ல அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதை வந்து நமக்கு ரியல் எக்ஸாம்ல போயிட்டு அப்ளை பண்ண முடியும். உங்க சொல்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினுமே சிம்பிளான கொஸ்டின் தான். கால்குலேஷன் பார்ட் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனா இருக்கிறதுனால கண்டிப்பா டைம் எடுக்கும். அதுவும் இல்லாம அந்த எக்ஸாம் ப்ரெஷர்ல நம்ம கால்குலேஷன்ல சில்லி மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அதனால ஒரு 100 கொஸ்டின் இருக்குதுன்னா அந்த 100 கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல நமக்கு நல்லா தெரிஞ்சதெல்லாம் முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த 2வது நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பட் ஆனா நம்ம 2வது ப்ரிஃபரன்ஸ் அது குடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மார்க் ஃபார் ரிவ்யூ குடுத்துட்டு வரணும். அத 2வது இதுல வரும்போது நீங்க சால்வ் பண்ணணும். அப்படி நீங்க 2வது இதுல வரும்போதையுமே இந்த மாரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா, அதுல ஈஸியானத முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க 3 இதுல கூட வரலாம். ஓகேவா? ஒரு நார்மலா ஒரு எக்ஸாம்னா 3 ரவுண்டு வரணும். 3 ரவுண்டு வர மாரி நீங்க பிளான் பண்ணா மட்டும் தான், அது வந்து அந்த டைம நீங்க கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறீங்க. நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனால நீங்க வந்து டெஸ்ட் போடும்போது, டெஸ்ட் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு நெறைய டிப்ஸ் இருக்கு. ஓகேவா? டெஸ்ட் போடுறதுக்குன்னே நெறைய டிப்ஸ் இருக்கு. நான் வரக்கூடிய கிளாஸ்ல வந்து என்னால சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நான் அந்த விஷயங்கள நான் உங்களுக்கு சொல்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் வந்து பெட்டரா இருக்கும். ஓகே. சரி, ஓகே. இப்ப இந்த கொஸ்டின் அவ்வளவுதான். இந்த கால்குலேஷன் நீங்க சால்வ் பண்ணும்போது உங்களுக்கான ஆன்சர் வந்து 9466.55 கிடைக்கும். கிளியரா? ஓகே. இதோட இந்த செஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்போர்ட்ட பொறுத்து தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதனால என்னை என்கரேஜ் பண்றதுக்காக கண்டிப்பா வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னொரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. பாய்.